السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه يا قوم اذكروا نعمة الله عليكم إذ جعل فيكم أنبياء وجعلكم ملوكا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم علماء أمتي كأنبياء بني إسرائيل أو كما قال عليه الصلاة والسلام. புனிதம் நிறைந்த நம் மன்பவுசலா அரபிக் கல்லூரியினுடைய இந்த பட்டமளிப்பு விழாவை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத், என்னுடைய ஆசிரியர் தந்தை ஹசரத் கிப்லா அவர்களையும், மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை உருவாக்கிய இக்கல்லூரியினுடைய பேராசிரியர்களான என் ஆசிரியர் தந்தைகளையும், ஏனைய உலமாக்கள், இவ்வருடம் பட்டம் பெற இருக்கக்கூடிய இளம் ஆலிம்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், ஜமாத்தார்களே, குறிப்பாக நம்முடைய கல்லூரியினுடைய நிர்வாக சபையினர்களே, புனிதம் நிறைந்த இந்த பட்டமளிப்பு விழா இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது வெறுமனே இந்த பட்டம் வாங்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய விழா என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. ஒரு 7 ஆண்டு காலம் நம்முடைய மதரசாவிலே பயின்று இன்று மஸ்லஹி ஆலிம்களாய் சமூகத்திற்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய இந்த ஆலிம்கள், இவர்கள் ஆலிம்களாய் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த இவர்களுடைய பெற்றோர்கள், நம் மதரசாவுடைய ஆசிரியர்கள், நம் மதரசாவுடைய நிர்வாக சபையை சேர்ந்த நிர்வாக பெருமக்கள், இவர்களுக்கு எல்லா விதத்திலேயும் உதவி செய்த நம் தூத்துக்குடியினுடைய ஜமாத்தார்கள் என எல்லோருக்குமான ஒரு விழாதான் இந்த பட்டமளிப்பு விழா. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் 2019ஆம் ஆண்டு இந்த மதரசாவிலே ஆசிரியராக வந்த நேரத்தில் என்னுடைய ஆசிரியருடைய அந்த பயணத்தில் என்னிடத்தில் முதல் மாணவர்களாக எனக்கு முன்னால் வந்து அமர்ந்தவர்கள் இந்த 4 ஆலிம் பெருமக்கள். உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். ஒரு 7 ஆண்டு காலம் எனக்கு என் உஸ்தாதுமார்கள் சொல்லித்தந்த அந்த கல்வியை ஓரளவுக்கு இவர்களிடத்திலே நான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் என்கின்ற மனநிலையோடு இங்கே நான் இவர்களை வாழ்த்த நிற்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே இவர்கள் ஆலிம்களாய் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் பல்வேறு விதமான சிரமங்கள், கஷ்டங்களை எல்லாம் தாங்கியதற்கு பின்னால் தான் இவர்கள் இங்கே ஆலிம்களாக இருக்கிறார்கள். பொதுவாக யார் இந்த இல்முத்தீனுக்கு, மார்க்க கல்விக்கு சேவை செய்தவர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு பின்னால் தான் அவர்கள் இந்த மார்க்க கல்வியை நம்மரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலே குர்ஆனினுடைய தஃப்சீர்கள், ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு மிக இலகுவாக கிடைத்து விடுகிறது. தேவைப்படக்கூடிய ஹதீசுகள், தேவைப்படக்கூடிய தஃப்சீர்களை அமர்ந்த இடத்தில் நம்முடைய உள்ளங்கையிலே இருக்கக்கூடிய இந்த செல்போன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டம் இருந்தது, இந்த இல்முற்காக வேண்டி தியாகம் செய்த பெருமக்கள், அவருடைய தியாகங்களை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்திலே இருக்கிறோம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறுகளிலே வருகிறது, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்கின்ற அந்த ஹதீஸ் நூலினுடைய ஆசிரியரிடத்திலே சென்று
ஹதீஸை படிப்பதற்காக தன்னோடு தன்னுடைய தோழர் ஹஜரத் இஸ்ஹாக் இப்னு ராஹவஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலமாக இருந்த நேரத்திலே அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய நேரம் வந்தவுடன் நாம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே சென்று ஹதீஸை ஓதலாம் என்று அவர்கள் செல்கிறார்கள். யதார்த்தமாக அந்த வருடம் அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஹஜ் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். மதாஃபிலே இவர்கள் அவர்களை கண்டுகொள்கிறார்கள். உடனே இஸ்ஹாக் இப்னு ராஹவஹி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நல்ல வேளை நாம் இவரிடத்திலே ஹதீஸை ஓதுவதற்காக வேண்டி வந்தோம், அவர்களே இங்கே வந்து விட்டார்கள், இங்கேயே அவரிடத்திலே ஓதிக்கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இன்னல் இல்ம யுதா லஹு வலா யதி, இல்மை தேடித்தான் நாம் செல்ல வேண்டும், இல்மு நம்மிடத்திலே வராது என்று சொல்லி ஒரு நீண்ட பயணத்தை செய்து அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே சென்று ஹதீஸ்களை ஓதினார்கள். கொண்டு சென்ற பணங்கள் எல்லாம் காலியாகி விட்டது. தான் இடத்திலே இருந்த ஆடைகளை விற்று ஓதினார்கள். அதுவும் காலியாகி விட்ட நேரத்திலே இனி தன்னிடத்திலே செலவுக்கு பணம் இல்லை என்கின்ற சூழல் வருகின்ற பொழுது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இரவுகளிலே சென்று கப்பலிலே சரக்குகளை இறக்கக்கூடிய அந்த கூலி தொழிலை செய்து காலையிலே ஹதீசுகளை ஓதி இன்று வரை நம்மிடத்திலே முஸ்னத் அஹ்மத் என்கின்ற ஹதீஸினுடைய நூலை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய மாணவர்களிலே மிகவும் புகழ் பெற்றவர்கள் ஹஜ்ரத் பகி இப்னு முஹல்லத் ரஹ்மத்துல்லாஹி என்கிற ஒரு மாணவர். உண்மையிலேயே இன்று நாம் ஹதீஸ்களை ஓதுகிறோமே, அந்த பெருமக்களை நாம் நன்கு எண்ணிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய ஸ்பெயின் என்று சொல்லப்படக்கூடிய உந்துலூசிலே குர்துபாவுடைய ஊரிலே இருந்த ஹஜ்ரத் பகி இப்னு முஹல்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஹ்மத் இமாம் இடத்திலே, பகதாதிலே இருக்கக்கூடிய அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே ஹதீஸை ஓதுவதற்காக கிட்டத்தட்ட 4200 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய பகதாதிலே வந்து ஹதீஸை ஓதுவதற்காக பயணம் செய்து வருகிறார்கள். ஏழையாக இருந்தார்கள். பயணத்திற்கு தன்னிடத்திலே காசு பணங்கள் இல்லை. என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு ஊருக்கு வருகின்ற பொழுது அந்த ஊரிலே வேலை செய்து அந்த காசை வைத்து அடுத்த ஊருக்கு செல்வார்கள். இப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது கடல் பயணமாக வருகிறார்கள். கடலிலே ஏற்பட்ட புயலின் காரணத்தினால் வேற ஏதோ திசையிலே கப்பல் சென்று ஒரு கரை ஒதுங்குகிறார்கள். அந்த கரையிலே வந்து விழுந்தவர்கள் அங்க இருப்பவர்கிட்ட கேட்டாங்க, இங்கிருந்து பகதாத் எவ்வளவு தூரம்னு கேட்டாங்க. அப்ப அவர்கள் சொன்னார்கள், கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்று சொன்னவுடனே தான் கொண்டு வந்த தன்னுடைய பொருட்களை எல்லாம் தன்னுடைய தலையிலே சுமர்ந்து கொண்டு 800 கிலோமீட்டர்களை நடந்தே பகதாத் வந்தார். பல மாதங்கள், ஒரு வருட காலம் நடந்தே பகதாதிற்கு வந்து பகதாதுக்கு வராங்க. வந்தவுடனே பகதாதிலே ஒரு மனிதரிடத்திலே கேட்டார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, ஏன் நீங்கள் அவரை கேட்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அப்போ பகி இப்னு முஹல்லத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவரிடத்திலே ஹதீஸை ஓத வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, இன்னா லில்லாஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அரசாங்கத்தினால் வீட்டு சிறையிலே இருக்கிறார்கள், யாரும் அவர்களை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பகதாதுக்கு வந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஹஜரத் யஹ்யா இப்னு முயின் ரஹ்மத்துல்லாஹி என்ற பெரிய முஹத்திஸினுடைய பாடத்திலே சென்று ஹதீஸை ஓதிக்கொண்டிருக்கும் சமயத்திலே ஒரு நாள் தன் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே, இந்த ஊர்ல பகதாதுல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, நான் அவருடைய வீட்டை உனக்கு சொல்லி கொடுத்தா கடைசியில் அரசாங்கம் என்னையும் கைது செய்து விடும், அதனால் காட்டித்தர முடியாது என்று முஹல்லத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. நீங்க அந்த தெருவழியா போங்க, அவருடைய வீடு வந்த உடனே என்னை திரும்ப பாருங்க, அவருடைய வீடு என்று நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய வீட்டை தெரிந்து கொண்டார்கள். இப்ப நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனா அரசாங்கத்தினால் கைது செய்யப்படுவோம் என்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் பகதாதிலே பிச்சை எடுக்கக்கூடிய தோற்றத்திலே பகதாது முழுவதும் அவர்கள் பிச்சை எடுத்தார்கள். ஒரு வருடம் பகதாது முழுவதும் பகதாது தெருக்களிலே யாசகம் கையிலே திருவோடை ஏந்து கொண்டு யாசகம் செய்தார்கள். கடைசியில ஒரு நாள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வராங்க. வந்து அந்த காலத்துல வந்து
யாசகம் கேட்பது எப்படி கேட்பார்கள் என்றால், அஜ்ருக்கும் அலல்லா அப்படின்னு சொன்னா எனக்கு ஏதாவது தாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கேட்கிறார்கள். அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டிலே இருந்து அவர்களுக்கு யாசகம் போட வரும் பொழுது பக்கீ இப்னு முஹல்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் உங்களிடத்திலே யாசகத்திற்கு வரவில்லை, உங்களிடத்திலே ஹதீஸை ஓதுவதற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா. அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், என்னிடத்திலே ஹதீஸை ஓதினால் இந்த அரசாங்கம் உன்னை கைது செய்து விடும் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எனக்கு நேரடியாக ஹதீஸை ஓதி தர வேண்டாம், நான் மற்ற யாசர்களோடு உங்களிடத்திலே யாசகம் தேடி வந்தால் எனக்கு பணத்தை தாருங்கள், நான் தனியாக உங்களிடத்திலே யாசகம் கேட்டு வந்தால் ஒரு தாளிலே ஹதீஸை எழுதி அந்த ஹதீஸை எனக்கு பிச்சை போடுங்கள் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உஸ்தாதுமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு ஹதீஸ்களை ஓதி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு மிக இலகுவாக அந்த ஹதீஸ் நமக்கு கிடைத்து விடுகிறது. அதனுடைய மதிப்பை நாம் உணர வேண்டும். இப்படி பல ஆலிம்கள் கஷ்டப்பட்டு தங்களுடைய சுய மரியாதையெல்லாம் கொடுத்து விட்டு இந்த இல்மை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அந்த இல்மை படித்துதான் இந்த ஆலிம்கள் இங்கே பட்டம் பெற இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களை நாம் ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும்? இவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட விழாக்களை நாம் நடத்த வேண்டும்? இன்றைய காலகட்டம் நம்முடைய இந்திய திருநாட்டிலே இஸ்லாமியருடைய சூழலை நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஒரு 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு சமூகம், ஆட்சி செய்ததற்குண்டான சாட்சிகளே இல்லாமல் காட்சிகள் எல்லாம் இன்று கோரமாகிவிட்டது. இன்றைய காலகட்டத்திலே நாம் யோசிக்க வேண்டும். குர்ஆனிலே சையதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களை பார்த்து சொன்னார்கள் ஒரு வார்த்தையை, யா பனி இஸ்ராயில் உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், பனி இஸ்ரவேலர்களே உங்கள் மீது அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை நீ நினைத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன நிஅமத்து செய்தான்? இது ஜஅல ஃபீக்கும் அம்பியா, உங்களிலே நபிமார்களை ஆக்கினான், உங்களிலே நபிமார்களை ஆக்கி வஜஅலக்கும் முலூகா, உங்களை அரசர்கள் ஆக்கினான். யோசிக்கணும். உங்களில் நபிமார்கள் வந்த காரணத்தினால் அடிமை சமுதாயமாக இருந்த நீங்கள், கிபித்துகளிலே கொத்தடிமைகளாக இருந்த நீங்கள் இன்று அரசர்களாக மாறி இருக்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், உலமா உம்மத்தி, என் சமுதாயத்தை சேர்ந்த உலமாக்கள் க அம்பியாயி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களை போல். அப்படி என்றால் இந்த சமூகம் ஆட்சி அதிகாரத்தை தன் கையிலே பெற வேண்டும் என்றால், ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் உலமாக்களை பிடிக்கவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய ஜமாஅத்தார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் எங்கு இருந்தாலும் ஆலிம்களை அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை தலைமையின் கீழ் நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, என்னுடைய மாணவர்களாக உங்களுக்கு என்னுடைய உஸ்தாதுமார்கள் நான் பெட்டம் பெறக்கூடிய நேரத்திலே எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் எங்கு இருந்தாலும், எந்த திசையிலே, உலகில் எந்த மூலையிலே, எந்த துறையிலே நீங்கள் இருந்தாலும், ஒன்று அஹனாஃப்களா இருங்கள் அல்லது ஷாஃபியாக்களா இருங்கள். மதுஹபிலே 4 மதுஹபை எதையாவது ஒன்றை பிடித்துக் கொண்டிருங்கள். அகீதாவிலே ஒன்று மாத்துரிதிகளா இருங்கள் அல்லது அஷரியக்களா இருங்கள். குறிப்பாக வாழ்க்கையில் எந்த ஏற்றத்தாழ்வு வந்தாலும் கொள்கையிலே சமரசம் கொள்ளாதீர்கள். அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத்துடைய கொள்கையிலே பிடிப்பாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.